தொடர்ந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட பயம்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் செய்யாமல் இருக்குது. ரெண்டாவது, இந்த சந்தேகம் வச்சுருக்கீங்களே உங்கள் கணவர் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் குழந்தைகள் மேலே, இந்த சந்தேகம் என்ற ஒரு பேய் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய வருகை, கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட தடைப்பட்டு கொண்டே இருக்கும். தடைகளே நிரந்தரமாவதற்கு காரணமே இந்த சில விஷயங்களால் மட்டும்தான். என்னைக்கு அவரை நாம் தொடுறோமோ அன்னைக்கு தான் அவர் நமது வாழ்க்கையில் விளக்கேற்றுவார். இதுவரைக்கும் நீங்கள் விளக்கேற்றுனீங்க, இனி அவர் ஏற்றக்கூடிய விளக்கு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சம் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் மனசில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சிருக்கிறதாலையும், இதை செய்கிறதாலையும், இதை பேசுகிறதாலையும் தான் இங்கே பல பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது. புரிந்து கொண்டால் வாழ்க்கையே சொர்க்கம், புரியலனா அத்தனையும் நரகம். ஸோ சொர்க்கத்தில் வாழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த பதிவு. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட மிராக்கள் நினச்சி பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்கு. இங்கே ஒரு சாய்ராமுக்கு தன்னுடைய கணவருக்கு 15 வருஷமாக ஒரு மூக்கில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். அவங்க இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலான்னு. ஸோ இதன் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவித்தாங்க. ஸோ மாதத்தில் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு அதிகமான தும்மல், சளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இவங்களும் போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அவர் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னவர் திடீர்னு தன்னோட மனைவி கிட்ட கூட சொல்லாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சர்ஜரி முடிஞ்சு இப்போ நிலமாக சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ என்ன விஷயங்கள் இது மூலமாக தெரியுதுன்னா, நாம் அவரை தொட்டுட்டா போதும், அவர் நம்மளை விடமாட்டார். ஸோ தொடர்றது மட்டும்தான் நம்ம வேலை. ரைட், எங்கே தொடணும்? சும்மா காலை பாதத்தை தொடுறதை தாண்டி அவர் மனசை தொடுற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அவர் மனசை யார் தொட முடியும்? அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் 100% ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அவரோட மனசை தொட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. அவங்களால பேசவே முடியல. ஒரு ஆடியோ அனுப்பும்போதும் அந்த கண்ணீர் மட்டும்தான். அது எனக்கு கேட்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. எப்பேற்பட்ட ஒரு தெய்வம், மகான், ஒரு அதெல்லாம் விட்டுருங்க, தெய்வம் நிறையா இருக்குது, மகான்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்பான்னு அழைச்ச உடனே அவர் அப்பான்ற வேலையை பார்த்தார். இல்லை, தான் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது தான் குழந்தைங்க எதனால கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு முன்னாடி நின்று தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய மிராக்கள் இது. ஸோ அந்த சாய்ராமுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் எப்பொழுதும் அவருடைய குழந்தையாக இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு தன்மையில் அது இருக்குதுன்னு நீங்கள் மனசில் வைங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசு தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். தேடுதலை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க, தேடிக்கிட்டே இருங்க. தேட 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 தான் சொர்க்கம் கிடைக்கும், தேட 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 தான் புதையல் கிடைக்கும். ஸோ தேடுறதை நிறுத்திட்டா மனுஷனோட வாழ்க்கையில் அத்தனை என்ன தெரியுமா ஆகும்? டோட்டலி எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ பலன்கள் அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்போது பாவங்கள் அப்படியே நிற்கும். ஸோ லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், பாவத்தை குறைக்கிறதுல தான் நம்மளோட முழு கவனம். அதுக்கப்புறம் புண்ணியத்தை சேர்க்கறதுல நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல பாவம் செய்யாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் அவரோட மனதை தொடலாம். அடுத்தது நம்மளை போல பிற உயிர்களையும் நினைக்கணும். அப்படி இருந்தால் அவர் மனதை தொடலாம்.
நமக்கு ஒரு வலி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ துடிக்கிறோமோ அதே போல் பிறர் வலியை தன் வலி போல் நினச்சி நீங்கள் அந்த உணர்ந்து அதற்கு உண்டான வழிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ என் குடும்பம் நல்லா இருக்குது, அவன் குடும்பம் எப்படி போனால் என்ன? என் குடும்பத்தில் யாரும் சண்டை போடலை, ஆனால் எதிர் வீட்டுக்காரன் குடும்பத்தில் சண்டை போடும்போது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி ஜன்னலை லைட்டாக திறந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அவரோட மனசை நீங்கள் தொட முடியாது. ரைட்டா? அப்போ அவங்க குடும்பத்துக்கு ஒன்று அங்கே போய் இந்த சண்டையை நிறுத்துங்க, இல்லைன்னா கடவுளே அந்த குடும்பத்துக்கு தேவையான மன வலிமையும் அறிவையும் கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு போனால் தான் இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். இங்கே எல்லாருக்குமே ஒரு அற்புதம் நடக்கணும், ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குதுன்னா எம்என் நம்பியார் மாதிரி இருக்கு. ஸோ எம்என் நம்பியார் நிஜத்தில் ஹீரோ, ஆனால் படத்தில் வில்லன். நாம் அந்த வில்லன் விஷயத்தை தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வில்லன் விஷயத்தை கட்டிக்கிட்டு நமக்கு மிராக்கிள் நடக்கணும், நான் லைஃப்பில் நல்லா வாழணும் அப்படின்னா ஹவ் இட்ஸ் இஸ் பாசிபிள்? ஸோ இட்ஸ் நாட் அ பாசிபிள். அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தாமல் உருவாக்காமல் நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? ஸோ முடிய வேண்டிய விஷயத்தை நாம் முடிக்காமல் இருக்கிறதால தான் எந்த விதத்துலையும் நம்ம குடும்பத்துக்கு நன்மை அப்படின்றது ஒரு எட்டாத கனியாகவே இருக்குது. ஸோ நன்மைகளை ஈஸியாக பிடிச்சிடலாம். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை நடக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையான்னு எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஆசை இருக்குதுன்னா நம்ம நல்ல மனிதர்களாக ஏன் மாறாமல் இருக்கோம்? ஏன் பொறாமை பிடிச்சவங்களா, கோபப்படக்கூடியவர்களா, எனக்கு எனக்கு எனக்குன்னு நெஞ்சில் அடிச்சுக்கக்கூடியவர்களா நம்ம ஏன் இருக்கிறோம்? ஸோ இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கும்? ஸோ கொஞ்சம் கூட நல்லது நடப்பதற்கு உண்டான ஒரு வழியே இல்லாத மாதிரி இருக்குது தானே. ஸோ கடவுள் ஆழ் மனசில் பேசணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ கடவுள் ஆழ் மனசில் பேசணும் அப்படின்னா நீங்கள் கடவுளை தேடும்போது, கடவுளோட வார்த்தைகளை கவனிக்கும் போது தான் அவர் உங்ககிட்ட ஆழ் மனதில் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னப்பா இப்படி நடக்குது லைஃப்பில், எந்த விதமான நல்ல விஷயங்களும் இப்போ வரைக்கும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர். அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சிக்க, இல்லை புரிஞ்சிக்க, இல்லை அதன்படி நடக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தயாராக இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா அவர் மனதை நீங்கள் தொடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா அவர் மனதை நீங்கள் தொடலை. இன்னொரு சாய்ராமுடைய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க, ஆனால் இப்போது மனசில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் லாஸ்ட் ஒரு 20-25 நாளாக இருக்குது. அதற்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எங்கே நம்மளை போட்டு தள்ளிடுமோன்னு சொல்லி பயந்த காலம் உண்டு. ஆனால் இப்போது அப்படி இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ரெண்டாவது, இப்போது உழைக்கணும், முன்னேறணும், புலம்புறதை நிறுத்தணும், நல்ல விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் செய்யணும். இதையெல்லாம் நான் தயார் பண்ணிக்கிட்டு 10:30 மணிக்கு தூங்க போகிறேன், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். என் உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் கூட எனக்கு குறைஞ்சிருக்குது. மனசில் ஒரு தெளிவு இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது. ஆனாலும் பிரச்சனைகள் தீரலை. எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு. இப்படிப்பட்டவர்களும் கடவுளோட மனதை தொட்டவர்கள் தான்.
அப்போது நாம் கடவுளோட மனதை தொட்டுட்டாவே புலி வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, பூனையை பார்த்தா என்ன ஃபீல் ஆகுமோ அதே போல தான் புலியை பார்த்தாலும் அந்த ஃபீல் நமக்கு வரும். ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு மனுஷன் படுத்து தூங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த சிறுத்தை அங்கே வந்திருக்குது. அந்த சிறுத்தை அந்த மனுஷனை எதுவுமே செய்யலை, போயிடுச்சு. ஏன்னா அவர் பயப்படலை. அப்போ பயத்தால் தான் இங்கே நடக்குதான்னா கிட்டத்தட்ட 80% பயத்தால் தான் வாழ்க்கையே கவிழ்ந்து போகுது. கடவுள் இருந்தும் வாழ்க்கை எங்கே போய் நிற்குது? பயம். தைரியமாக எதிர்கொள்ள முடியல. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கல்ல, மருமகள், ஒரு மாமனார் மாமியார் அண்டு அவருடைய கணவர், அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அப்போது அந்த பெண்ணுக்கு மன தைரியம் இருந்திருந்தா உடனுக்குடன் கார் எடுத்து கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக காரை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா வேலையாக முடிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? இல்லை கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே நடந்த கொடுமைகளை சொல்லியிருந்தா வேலையாக முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு அப்பாவி ஒரு அன்பான ஒரு சகோதரியை நாமளும் இழந்திருக்கோம். அந்த குடும்பம் மட்டும் எடுக்கலைங்க. யாரெல்லாம் அன்பான உண்மையான பெண்களாக ஆண்களாக இருக்காங்களோ அத்தனை பேருமே நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான். உண்மையில் கண்ணு கலங்கடிச்சு அந்த ஆடியோவோட கிளிப்பிங் கேட்கும்போது. ஸோ நீங்கள் நல்லவனாக இருக்கிறது தப்பே இல்லை, ஆனால் தைரியம் இல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. தைரியத்தோடு இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எங்கே போச்சு? ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா போய் நெட்டில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறோம். என்ன தலைவலின்னு அவன் போட்டுப்பான் எவனோ ஒரு பைத்தியக்காரன். திஸ் இஸ் அ பிரைன் டியூமர். அடிக்கடி தலைவருகிறதா உடனே ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அப்போ நம்ம ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பயம். ஆனால் நாமளே உருவாக்கிட்டோம். அப்பா அடிக்கடி தலைவலி, ஸோ கண்டிப்பாக இது பிரைன் டியூமராக தான் இருக்கும். ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒருவேளை ரிசல்ட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஸோ நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். பட் இப்படின்னு நினைப்போம். அதே போல் அந்த தலைவலி பற்றி உண்டான அத்தனை விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஆள் இல்லைங்க இது சாதாரண தலைவலி ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் சொல்ல மாட்டான். அடிக்கடி தலை வருகிறதா, தலையில் இந்த பக்கம் வலிக்குதா, பின்னாடி வலிக்குதா, நெத்திக்கிட்ட வலிக்குதா, சைடில் வலிக்குதா, கண்டிப்பாக உங்களுக்கு பிரைன் டியூமர், உங்களுக்கு அது, உங்களுக்கு இது. இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இந்த டெக்னாலஜிஸ் மனுஷனுக்கு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு நினச்சா மனுஷனுக்கு பயத்தை கொடுக்குது. அந்த பயம் ஒரு மனுஷனை அழிக்குது. இப்போ கடவுள்லாம் தேவையில்லை, மொபைல் தான், இன்டர்நெட்டு தான், வைஃபை தான். வைஃப் தேவையில்லை, வைஃபை இருந்தால் போதும் எல்லா மனுஷனுக்கும். ஸோ டாக்டர் தேவையில்லை, நெட் இருக்குது. ஸோ இப்படி தான் பயந்து 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 நம்ம பயத்தாலேயே நாம் வீழ்த்தப்பட்டோம். வராத நோய் கூட வந்ததுக்கு காரணம் இந்த பயம். என்ன ஆகிடப்போகுது? உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னு தோணுதா, போய் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக 10-15 வீடியோவை பார்த்து இந்த பக்கம் தலை வலிக்குதா, அந்த பக்கம் தலை வலிக்குதா, தலை எந்த பக்கம் வலிக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுலேயே பல பேர் இப்போ பலர் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா நைட்டு 8 மணிக்குள்ளே தூங்கிடணும். நைட்டு அதை எல்லாரும் ஒருத்தர் சொல்லலை, 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் சொல்கிறான். அவன் பண்ணுறானா? அதான் கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் துக்கத்தை கொடுக்கக்கூடாது, அது துக்கமாக மாறிடும் வாழ்க்கை. ஸோ மைண்டை ஃப்ரீ வச்சுக்கவே முடியல. வேலையை தவிர, கடமையை தவிர இந்த கேடுகட்ட மனசு எல்லா இடத்துலையும் போய் நினைக்குது. ஏதோ ஒரு பொண்ணு
நம்ம தெருவில் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட்டு போயிடுவான், கூட்டு ஓட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு எப்படா ஓட போகுது, ஓடிடுமோ, இந்த பொண்ணு வந்து இப்படி தான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்குது. பாவம் அந்த பொண்ணு ஏதோ படிக்கும், அந்த பொண்ணு நம்ம அப்பா அம்மா காப்பாற்றணும் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ யாரையாவது விரும்புறியா, விரும்புனா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை, விரும்புனா சொல்லு, உன்னையும் அடிப்பேன் அந்த பையனையும் அடிப்பேன். ஸோ எல்லா இடத்துலையும் நெகட்டிவ். எங்கேயோ ஒன்று ஓடினாங்கன்னா நம்ம வீட்லேயும் ஒன்று ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அம்மாக்கள் நினைக்கிறது, அப்பாக்கள் நினைக்கிறது. அப்போ அந்த குழந்தை யாருக்கிட்டேங்க போய் சொல்லும்? ஏன்னா நம்ம பார்த்தது அப்படி, நம்ம கேட்டது அப்படி. எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஓகே, ஆனால் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு தாட்டே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த தாட்டை அந்த குழந்தைக்கு உருவாக்குறீங்க. உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. ரைட்டா? ஏன்னா எங்கேயோ நடந்தது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. இந்த பயத்தாலேயும் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் நீங்கள் அடக்க நினைக்கிறீங்க. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு தெரியுமா? என்னடா இது வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் ஹாய் அப்படின்னுவான், முடிஞ்சிடுச்சு. ஸோ வீட்டில் அன்பு இல்லைன்னா அந்த அன்பை வெளியில் தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தேடுறாங்க. இது நான் சொல்லலைங்க, இது வந்து சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறேன். வீட்டில் அன்பு இருந்துச்சுன்னா வெளியில் ஒருத்தன் என்ன தான் அன்பு கொடுத்தாலும் போடா நாயன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி என் விருப்பமாக இருந்ததுன்னா என் அம்மா கிட்ட கேளு, என் அப்பா கிட்ட கேளு, டீசெண்டாக போ, அது எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஓகே அப்படின்னா நான் ஓகேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 80% எல்லாரையும் நம்ம பயத்தால் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாஸ்தி பண்ணிட்டோம். நம்மளையும் அழிச்சுக்கிட்டோம், சுற்றி இருக்கிறவனையும் அழிக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச உருப்படியான ஒரு சாதனையாக இருக்குது. ஸோ இது சாதனைன்னா இது வேதனை. ஸோ எல்லா விஷயமும் அப்படிதான். ஏன்னா இந்த 2 நாளாக இந்த ஒரு வாரமாக ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கி தொலைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அஜித்குமார், ஒரு பக்கம் இந்த இவங்க இல்லை நினைக்க நம்ம அதை திரும்ப திரும்ப பார்த்து நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். என்ன நடந்தது ஏது நடந்தது அவ்வளோதான். திருப்பி அதை பார்க்க மாட்டேன். இத்தனை காயங்களா அத்தனை காயம், இப்போ நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு, இனி நான் என்ன பண்ணணும், நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வைபை எனக்கு மட்டும் வந்தால் போதுமா? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்தால் தான் நடக்காது. நல்லா பாருங்கள், ஒரு பிளைன் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து மோதிச்சா, அடுத்தது ஒரு 4-5 ஃப்ளைட் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சா? ஏன்னா இந்த வைபு ஃப்ளைட்டை பார்த்தாவே ஐயோ பத்திரமா போய் சேரணுமே, அதில் ட்ராவல் பண்ண மாட்டோம், ஆனால் பத்திரமா போய் சேர்ந்தால் பரவாயில்ல, எங்கேயாவது போய் இடிஞ்சு விழுந்துட போகுது. ஸோ பார்க்குற நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு போகிறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு வைப்ரேஷன் பெருசாக மாறுது. அதுதான் இதை என்ன வந்து நமக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு அதுதான் முடிவு பண்ணுது. 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரில் ஒருத்தன் மட்டும் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நம்புகிறான். ஆனால் அந்த 9 பேரும் எல்லாம் நல்லா இருக்காது, வீணாக தான் போகணும். அந்த 9 பேர் என்ன சொல்கிறோன்னா அதுதான் இங்கே நடக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அந்த தாட்ஸ் லைஃபாக நிற்குதுங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களோட வைப்ரேஷன் அவன் மாறணும் இவன் மாறணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வைபை எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இனி நடக்காது சாயப்பா, அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த குழந்தைய வந்து இப்படிப்பட்ட ஒரு பலியாக மாட்டிக்கிச்சு, அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கணும். சில ஆன்மாக்கள் வந்து அடுத்த ஜென்மம் எடுக்க மாட்டாங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அநியாயமாக இறந்ததெல்லாம் அடுத்த ஜென்மம் நிச்சயமாக இருக்காது. தற்கொலை பண்ணிக்கிட்டது தப்பு தான், அடுத்த பிறவி. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பெண்ணுக்கு அடுத்த பிறவியும் அந்த அஜித்குமார்ன்றவர் இருக்காரு அவருக்கும் அடுத்த பிறவி இருப்பதற்கு வாய்ப்புகள் சத்தியமாக கிடையாதுன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் இருக்கணும்னு என்னோட பிரார்த்தனை. நானும் என்ன உயிரோடு தானே இருக்கேன், நமக்கு நான் செத்து அதுக்கப்புறம் அது ஃபீலிங் இருக்குதான்னா
நாம் வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பிறவி இருக்குது, உன்னோட உயிரை மாய்த்து கொள்ளாதே. மாய்த்து கொள்வதுன்றது மிகப்பெரிய கோழைத்தனம். மாய்த்து கொண்டு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பாவத்தையும் சேர்ந்து நீ அனுபவிக்கணும் அப்படி. ஸோ அந்த கண்ணீர் நமக்கே கண்கள் கலங்குதே, பெற்றோர்களுக்கு கலங்குமா கலங்காதா? அதுக்காக நாம் ஐயோ நம்மளும் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோமே, நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்ம பொண்ணுக்கிட்ட ஃப்ரீயாக என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அங்கே பிரச்சனை இல்லையான்னு கேட்கக்கூடாது. என்னம்மா அங்கே எதுவும் பிரச்சனையா, மாப்பிள்ளை ஏதா எப்படி அப்படி அதெல்லாம் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கீங்களாம்மா, எதாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் கேட்கும்போதே அவங்க சொல்லுவாங்க. சொல்லலைன்னா என்னமோ நடக்குது சொல்ல மாட்டேன்ற, என்னாச்சுன்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்குற நேரம் அதுவே வந்து வேறு மாதிரி போயிடும். அம்மா நீ கேட்ட என்ன நடக்குது எது நடக்கலையான்னு இன்றைக்கி ஒரு பெரிய சண்டை வந்துச்சுமா அப்படின்னு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்மளோட வைப்ரேஷனை அந்த மாதிரி அடுத்தவங்க மனசில் திணிக்கும்போது அவங்க அந்த தாட்டில் வரும்போது அங்கே நல்லா நடக்கிறது கூட மோசமாக நடக்குது. நல்லா நடக்கிறது கூட எப்படி நடக்குது, மோசமாக நடக்கிறது. அப்போ நம்ம வைப்ரேஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒர்ஸ்டாக இருக்குது, எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமான வழியை கிரியேட் பண்ணுது அப்படின்றத யோசிக்கும்போது தான் நம்ம அந்த வைப்ரேஷனை மாற்றிக்கணுமா மாற்றிக்க வேண்டாமான்னு நீங்கள் தீர்மானிக்கணும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே போல் இந்த சார்ட் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். நம்ம அந்த அன்பை சாயோடைய ரூல்ஸை காலையில் 4 o'clock வேக்கப் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம சொன்ன உடனே இங்கே 10-15 பேருக்கு மேலே இல்லை 5 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும், 6 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றாங்க. இப்போயே சொல்கிறேன், ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அது சரியானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா ஒரு 5:45 வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1 week 2 week ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது 5:45 அப்படின்னும் போது 5:30 ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது 5:15 ஆரம்பிங்க. அடுத்தது 5 மணிக்கு ஆரம்பிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா இன்னும் வாழ்க்கை இருக்குது, ரைட்டா? இது ஒரு நாள் மட்டும் ஒருத்தவங்க ஒரு சாயிரம் கேட்டாங்க, என்னங்க அந்த குரு பூர்ணிமாவுக்கு மட்டும்தான் அந்த டைம் டேபிள் அப்படின்னு. இல்லைங்க, இனிமேல் இதுதான் டைம் டேபிள். பட் இப்போ சொல்கிறேன், உடம்பு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, மனதார செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பலன்கள் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அந்த 6 மணிக்கு எழுந்திருக்கும் போது 4 மணிக்கு எல்லாரும் எப்படி எழுந்திரிச்சு அந்த ஆரத்தி சச்சரித மெடிடேஷன் அந்த பிராணாயாமம் பண்ணுறாங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் செய்யுங்கள். ஆனால் சோம்பேறித்தனத்தை மட்டும் அந்த சோம்பேறித்தனத்தால் தான் நான் 6 மணிக்கு எழுந்திருக்கின்ற ஒரு விஷயம் மட்டும் வரக்கூடாது. இங்கே சில பேருக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது, கொஞ்சம் மழைக்காலமாக இருக்குது, வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, பனியும் அடிக்குது. ஸோ எல்லாமே மாறி இருக்கும்போது சில பேருக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அந்த இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்கன்னா அந்த 4 மணிக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்டா? அப்போ இந்த ஆன்மா கிட்ட பேசுகிறது, ஏன்னா அது நான் 4லேருந்து 4:15 வரைக்கும் ஆன்மா கிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரே விஷயம், யாரெல்லாம் ஆன்மா கிட்ட பேசுகிறீங்களோ, எந்த நேரத்தில் பேசுகிறீங்களோ அந்த நேரத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். அது எந்த டைமில் பேசுகிறீங்களோ அந்த டைம் பேசுங்க. அந்த டைமில் என்ன ஸ்லாட்ஸ் இருக்குதோ அந்த ஸ்லாட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30 வரைக்கும் உங்களுக்கு காலை கடன் முடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ எழுந்திருக்கிறோம், கொஞ்சம் மோஷன்லாம் போகிறோம், வயிறு ஃப்ரீ ஆக்குறோம், அப்படி இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், இல்லை பாத் எடுக்கிறோம், உங்கள் இஷ்டம், அது உங்கள் இஷ்யூ.
கை கால் கழுவி மூஞ்சி கழுவி உட்காந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பெட்டை விட்டு எழுந்திரிச்ச உடனே அப்படியே நேராக போய் பூஜை ரூமில் போய் உட்காந்துருக்கூடாது. ஏன்னா அந்த தூக்கத்தோட சோர்வு வந்து அப்படி தான் இருக்கும். மூஞ்சில் தண்ணி படணும், தண்ணி பட்டால் தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்குன்றதுக்காக தான் அந்த காலை கடனுக்கு 4:30 மணி வரைக்கும் நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் காலை கடனை ஒரு 15 நிமிஷத்தில் முடித்தா கூட 4:15 to 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 4:30 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை 5 மணிக்கு தான் நான் ஆன்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த 5 மணிக்கு என்ன ஸ்லாட் இருக்குதோ அதை வந்து 6 மணிக்கு மேலே வச்சுருங்க. ரைட்டா? ஏன்னா நம்ம வந்து அந்த 6-6:30 முடிச்சிடறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து வச்சுருங்க. ஆனால் ஆன்மா கிட்ட பேசுகிறத தயவு செய்து எந்த சாய்ராமும் நிறுத்திக்க வேண்டாம் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் எதுக்காகவும் மாற்றிக்க கூடாது. ஆன்மா கிட்ட பேசுகிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30லேருந்து 50 சாய்ராம்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரும் அதிகமாக இல்லை. என்னென்னா 4 நாள் பேசுகிறாங்க, 5ஆவது நாள் அப்படியே கோட்டை விட்டுறாங்க. தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை இது கொடுத்துருக்குது. அதே போல் ஆன்மா கிட்ட பேசாங்க, நான் எந்த நேரத்தில் பேசுகிறது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இந்த டைம் டேபிள் எப்போ முடியுதோ அப்போது அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து 5:30 மணிக்கு சச்சரிதம் படிக்கிறோன்னா ஒரு சச்சரிதம் ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. சச்சரிதம் முடித்த உடனே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை 5:45 முடிச்சுட்டேன் சாய்ராம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா 5:45. ஏன்னா சில நேரத்தில் சாப்டர்ஸ் வந்து பேஜஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதை வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். என்றைக்கே நம்ம லைஃப்பில் அந்த ஆன்மா கிட்ட பேசுகிறத நம்ம நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறோமோ உங்களை சுற்றியும் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் அது நிச்சயமாக பாஸ் ஆகுது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதையும் கொஞ்சம் வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்க. அருமையான அற்புதமான வாழ்க்கையை நிச்சயமாக சாயப்பா வந்து உங்கள் முன் சேர்ப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.